गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீ அண்ணா ஏழாவது கோவிந்த சதக கீர்த்தனத்துல கிருஷ்ணாவதாரத்தை வர்ணிக்கிறார். போன கீர்த்தனையில பார்த்தோம், பரீட்சித்து சுக்கர்கிட்ட ஆசையா கேட்கிறார், எனக்கு என் கிருஷ்ண லீலையை சொல்லுங்கோ அப்படின்னு ஆசையா கேட்கிறாரு இல்லையா. அதனால பல்வேறு கதைகள்லாம் சொல்லிட்டு பரீட்சித்தை ரெடி பண்ற. ஏன்னா திடீர்னு ஸ்ட்ரெயிட்டா கிருஷ்ண லீலைக்கு போயிட்டேன்னா அதை தாங்கிறதுக்கு அந்த பாவம் அந்த பக்குவம் வேணும் இல்லையா. ஸோ அதனால சுகர் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பூகோள வர்ணனத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரஹ்லாத ஸ்துதி, துருவ ஸ்துதி எல்லாத்தையும் சொல்லிட்டு, குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ராமரை பத்தியும் ராமாவதாரத்தை பத்தியும் சொல்லிட்டு, மற்ற அந்நிய ராஜவம்ச டைனஸ்டிஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பரீட்சித்து மகாராஜன் பக்குவப்பட்டுட்டானா மனசால. ஏன்னா அந்த சொல்லணும் அப்படின்னா அது உண்மையா அனுபவிக்க முடியணும் இல்லையா. அதனால அந்த அனுபவிக்கிறதுக்காக அந்த மனசு பக்குவம் வந்துடுதா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அந்த பக்குவம் வந்துடுத்து பரீட்சித்து மகாராஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் துவாபர யுகத்தோட ஆரம்பத்துல துவாபர யுகத்துல பூபாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி பாரம் தாங்க முடியல, பேர் நிறைய அசுரர்கள்லாம் இருக்கா, அதனால அந்த அசுரர்களுடைய தொல்லை தாங்க முடியல, அந்த பாரம் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பகவான சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரை முன்னிட்டு சகல தேவர்களையும் முன்னிட்டு பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்றா. பகவானும் அபயம் கொடுக்கிறார், கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூபாரத்தை நீக்குவேன் அப்படிங்கிற ஒரு அபயமும் கொடுக்கிறார். அந்த சமயம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, பூலோகத்துல கம்சனுடைய காலம் அது. சோ கம்சன் அப்பேற்பட்ட ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான் பூலோகத்துல. எந்த ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதோ, எங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதோ அதெல்லாம் போய் கெடுக்கிறது, கெட்டது மட்டும்தான் நடக்கணும், நல்லது நடக்கவே கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோளல்ல கம்சன். he is the leader of a bunch of those asuras and asuras like people இல்லையா. ஜராசந்தன்லாம் அசுராஸ் லைக் பீப்புள். இப்போ திருநாவர்த்தன்ல ப்ராப்பர் அசுராஸ் ஆவா. ஸோ இவ எல்லாரையும் ஒரு அலையன்ஸ் கூட்டிட்டு கம்சன் இஸ் லீடிங் தம். அந்த ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கம்சனுடைய கசின் தேவகி, ஸோ தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த ஒரு கசினை கம்சனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால கல்யாணம் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணணும் இல்லையா. அவ ராஜாங்கிறதுனால ரதத்துல ஏறி உட்கார்ற வசுதேவரும் தேவகியும் ரதத்துல சாரத்தியம் பண்றதுக்காக ஏறும்போது அந்த சாரத்தியம் இல்ல நீ ஏறுங்க, நான் பாத்துக்கிறேன், என் அன்பு சகோதரி நான் சாரத்தியம் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். எல்லாரும் வியப்போட பாக்குறேன், யாரு கம்சன் இவ்வளோ சாரத்தியம் பண்றானா அப்படின்னு எல்லாரும் வியப்பா பாக்குறேன். யாரும் everybody is so surprised, he cares about someone other than himself அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அப்படி பார்க்கும்போது அப்படி ஆச்சரியமா சாரத்தியம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு அசரீர வாக்கு கேட்கறதாம், கம்சனே முட்டாளே, ஒரு எந்த தேவகியை சாரத்தியம் பண்ணி கூட்டிட்டு போறியோ அந்த தேவகியோட எட்டாவது கர்ப்பம் உனக்கு மிருத்யு அப்படின்னு அசரீர வாக்கு கேட்கறது. இவ்வளவு நேரம் ஆசையா பண்ணிட்டு இருந்தாங்க கம்சன். இப்ப அந்த ரதத்தை அந்த இதை கீழே போட்டுட்டு அந்த ஹார்ஸஸ் தூக்கி போட்டுருக்கு, அதை கீழே போட்டுட்டு வாழை எடுத்துட்டு அந்த தேவகியை வதம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்துல வசுதேவர் சாமதான பேத தண்டம் இதுல எந்த நீதியை கொண்டு நம்ம தேவகியை காப்பாத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொல்றாராம், தான நீதி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்பா கம்சா நீ யோசிச்சு பாரு, அசரீர வாக்கு என்ன சொல்லித்து, தேவகியோட எட்டாவது கர்ப்பம் தான் உனக்கு மிருத்யு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. தேவகினால உனக்கு பிரச்சனை இல்லையே, அதனால இவருடைய பிராணனை விட்டுடு, இவருடைய ஜீவனை விட்டுடு, இவரை ஸ்பேர் பண்ணிடு, நான் அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன பண்றேன்னா பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் உனக்கு நான் தரேன், உனக்கு நான் கொடுத்துடுறேன், தானமா கொடுத்துடுறேன், யூ டூ வாட் யூ see fit அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுவும் கரெக்ட் தானே, ரைட்? தேவகினால நமக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இருந்தாலும் என்னுடைய கண்காணிப்புல தான் இருக்கணும். ஏன்னா அவ பாட்டுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் ராத்திரியே கிளம்பி ஓடி போயிட்டானா என்ன பண்றது, அப்புறமா நான் போய் தேடிட்டு இருக்கணும். அதனால கிரகப்பிரவேசம் கிடையாது உனக்கு, காராகிரக பிரவேசம் தான் உனக்கு அப்படின்னு ஜெயில போட்டுட்டான் கம்சன். சோ ஒரு குழந்தையா பறக்க வசுதேவரும் எப்பேற்பட்ட ஒரு சாதுவா இருக்கிறதுனால, சத்திய பரிபாலனா இருக்கிறதுனால குழந்தை பிறக்க அந்த குழந்தைய அவர் பார்க்க கூட இல்லை, தேவக்கியம்மா பார்க்க கூட இல்லை. ஏன்னா அவருடைய மனசுல தெரியும், இந்த குழந்தை எனக்கு சொந்தம் கிடையாது, கம்சன் கொடுத்தா முதல் வேலையை இந்த குழந்தைய வதம் பண்ணிடுவான்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த குழந்தைய எனக்கு அட்டாச்மெண்டே தேவையில்லை, எனக்கு என்னோட குழந்தை கிடையாது, இந்த குழந்தை கம்சனுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கம்சன் கொடுக்கிறார்.
கம்சனும் வந்து அவ தேவகி வசுதேவர் அவ அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே அந்த குழந்தையை எடுத்து ஒரு அந்த அப்படி காலால் அப்படி பிடிச்சு அப்படி அடிச்சு அந்த குழந்தை பிறந்த குழந்தை மினிட்ஸ் ஓல்டு குழந்தைய வதம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஆறு குழந்தைகளை வதம் பண்றான். 7வது கர்ப்பம் இப்போ தேவகி அம்மா 7வது டைம் ஷீ இஸ் பிரெக்னன்ட். அப்பதான் வந்து வைகுண்டத்துல பகவான் வந்து தன்னுடைய மாயையை கூப்பிட்டு சொல்ற ஐ ஹாவ் அ மிஷன் ஃபார் யூ அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, தேவகி அம்மா வயிற்றுல வளர்ற கர்ப்பத்தை எடுத்து நீ ரோஹிணி அம்மா வயிற்றுல இங்கேருந்து எடுத்து அங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்ற. இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அவர் சொல்ற யசோதாமாவுக்கு நீ புத்திரியா அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ற. இதை நீ பண்ணிட்ட அப்படின்னா உன்னை வந்து துர்கா, சண்டி, சாமுண்டி, வைஷ்ணவி அப்படிங்கிற மாதிரி பலவேறு பேர்களால எல்லாரும் உன்னை கொண்டாடுவா. இந்த ஒரு ஆக்ஷன் எல்லாரும் உன்னை கொண்டாடுவா அப்படின்னு சொல்றாரு. தேவியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடுறா. ஸோ வந்து எவ்ரிபடி டு த வேர்ல்ட் எவ்ரிபடி இஸ் திங்கிங் 7வது கர்ப்பம் மிஸ்கேரேஜ் ஆயிடுது அப்படின்னு எல்லாருக்கும் எவ்ரிபடி இஸ் திங்கிங். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 8வது தடவை ஷீ இஸ் பிரெக்னன்ட். 8வது கர்ப்பம். கம்சனுக்கு வந்து நார்மலாவே செக்யூரிட்டில நம்ம பீஃப் டாப்பா தான் இருக்கும் இந்த 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 காரகிரக வாசல்ல. இப்போ 8வது கர்ப்பம் அப்படிங்கிறதுனால இட்ஸ் கம்ப்ளீட்லி பீஃப் டாப். யூஸ்வலா வந்து ஒரு மிரட்டுறதுக்காகவாவது இல்ல சர்க்காஸ்டிக்கா பேசுறதுக்காகவாவது அப்பப்போ கம்சன் வந்துட்டு ஒரு டாமினேட் பண்றதுக்காகவாவது வந்து பேசுவானா. இப்போ வந்து வரும்போதே பயமா இருக்கான். தேவகி அம்மாவுடைய பிரசன்ஸ்ல வர்றதுக்கே பயமா இருக்கான். நடுவுல காரங்களுக்கு டோர் இருக்கு, கதவு இருக்கு. அந்த கதவு வரைக்கும் இந்த பக்கத்துல தான் இருக்கான். இருந்தாலும் அந்த பிரசன்ஸ்ல வர்றதுக்கே வயிற்ற கலக்கிறதா அந்த கம்சனுக்கு. அதனால கொஞ்ச நாள் ஆச்சா கீழே காரகர பக்கமே வரலையாம். செக்யூரிட்டிலாம் பீஃப் பண்ணியாச்சு. கம்சனுக்கோ மாடியில வந்து எங்க தன்னுடைய அந்தப்புறத்துல இருக்கும்போது கூட எதை பார்த்தாலும் தூணுலையும் தூணை பார்த்தாலும் பயமா இருக்கு, எறும்பை பார்த்தாலும் பயமா இருக்கு, தன்னுடைய த்ரோனை பார்த்தாலும் பயமா இருக்கு, எதை பார்த்தாலும் கிருஷ்ணமயமாவே இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது எதற்கதான் அப்படியே வயத்துல வந்து அவ்வளவு பயமா இருக்கும், அவ்வளவு பீதியா இருக்கும் கம்சனுக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் வந்து காரணம் வந்து அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஒரு நாள் ராத்திரி எப்ப வேணா குழந்தை பிறந்துரும் அப்படின்னு இருக்கிற அந்த சமயத்துலதான் ஒரு நாளைக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு மழை கொட்டதான். மூன் லைட்டே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ இருண்ட மேகங்கள் சூழ்ந்து இருக்க மதுரால மழை கொட்டுன்னு கொட்டுறதாம். முன்னாடி என்ன இருக்குன்னு கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ இருட்டா இருக்கான். அப்பப்போ லைட்னிங் வரும் இல்லையா, அந்த லைட்னிங்கோட லைட்ல தான் வந்து முன்னாடி இது இருக்கா அப்படின்னு தெரியற அளவுக்கு அவ்வளோ இருட்டா இருக்கான். காராகிரகத்துல வசுதேவரும் தேவகி அம்மாவும் அங்க இருக்கா, எதுவுமே தெரியல. திடீர்னு அந்த கார் இருள்ல இருந்து திடீர்னு ஒரு பிரகாசம் தெரியறதான். வியாச பகவான் அதை வர்ணிக்கிறார். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைதூர்ய கிரீட குண்டலம் द्विषापरिष्वक्त सहस्रकुन्तलम् उद्दामकाञ्चन ककण्डलादिभिर् विरोच्यमानां वसुदेव ऐक्षत विरोच्यमानां वसुदेव ऐक्षत अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति श्रावण कृष्ण अष्टमी शुभ सुदिने श्रावण कृष्ण अष्टमी शुभ सुदिने श्रुत जनपालः कृपया भुवने श्रुत जनपालः कृपया भुवने अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति
शङ्ख चक्राङ्कित चारु चतुर्भुजः शङ्ख चक्राङ्कित चारु चतुर्भुजः संरक्षित निज दास समाजः संरक्षित निज दास समाजः अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति सकल जनाश्रित पदकमलः सकल जनाश्रित पदकमलः श्रीवत्साङ्कित वक्षस्थलः श्रीवत्साङ्कित वक्षस्थलः अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति वसुदेव देवकी लोचन आनन्दः वसुदेव देवकी लोचन आनन्दः व्रज भुवनेश्वर वरानन्दकन्दः व्रज भुवनेश्वर वरानन्दकन्दः अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति ब्रह्माद्यखिल अमर प्रार्थितः ब्रह्माद्यखिल अमर प्रार्थितः प्रेमिकवत मण्डलार्चितः प्रेमिकवत मण्डलार्चितः अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति அப்படி அவதாரம் பண்றாராம். காரிருள் சூழ்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு பிரகாசம் தெரியறதாம். சங்க சக்கர கதாபாணியா சதுர்புஜனா பகவான் காட்சி கொடுக்கிறாராம். தேவகி அம்மாக்கும் வசுதேவருக்கும் காட்சி கொடுக்கிறாராம். அவ ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பகவான் சொல்றாராம், நான் ஏன் இந்த ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுத்தேன் அப்படின்னா, நிஜ ரூபத்துல நான் ஏன் காட்சி கொடுத்தேன் அப்படின்னா அவர் சொல்றாராம், முற்பிறவியில நீங்க எனக்கு வரம் தபசு பண்ணி வரம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு 3 ஜென்மா நானே உங்களுக்கு புத்திரனா பிறக்கும், குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டேன். இதுதான் 3வது பிறவி, உங்களுக்கு 3வது ஜென்மா இதுதான். அதனால உங்களுக்கு எங்களோட நிஜ ஸ்வரூபத்தை காண்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிஜ ரூபத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தேவகி அம்மாவும் வசுதேவரும் சொல்றாலாம், பகவானுடைய தரிசனம் கிடைச்சதுன்னா யூஸ்வலா நமக்கு அஜ்ஞானம்லாம் விலகி ஞானம் வந்துடும் இல்லையா. பகவானோட சந்நிதிக்கு போனாலே அப்படிதான். பகவான் தரிசனம் கிடைச்சதா கேள்வியே கிடையாது. அப்படி இருக்கும்போது சன்னிதானத்துக்கு போனாலே அப்படிதான் இல்லையா. அங்க தேவகி அம்மா சொல்றாலாம், வசுதேவர் சொல்றாராம், எங்களுக்கோ உங்களோட தரிசனம் கிடைச்சிருது, நீங்களே என் குழந்தையா வந்திருக்கேன், ஆனாலும் எனக்கு அஜ்ஞானம் விலகி ஞானம் வர இருக்கு. எனக்கு ஞானம் போகி அஜ்ஞானம் வருது. ஏன் அப்படின்னா பகவானே உங்களை பார்க்க எனக்கு ஞானம் வரணும்னு இருக்க. உங்களை பகவானா பார்க்க தோணல, என் குழந்தையாதான் எனக்கு பார்க்க தோன்றது. உங்களை பார்க்க அச்சோ இவ்வளவு அழகா இருக்கே இந்த குழந்தை, இவ்வளவு டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கே, இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கே. இந்த குழந்தைய கம்சனுக்கு தெரிஞ்சிருமே, கொஞ்ச நேரத்துல கம்சன் வந்துடுவானே, கம்சன் இந்த குழந்தையும் மதம் பண்ணிடுவானே, இந்த குழந்தையை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுமே அப்படின்னு சொல்லி பகவான் நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஞானம் போக இந்த குழந்தைய நம்ம எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியும். இந்த குழந்தை இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கே அப்படின்னு தோன்றது இல்லையா. அதனால ஞானம் வர வேண்டி அஜ்ஞானம் போக வேண்டியிருக்கு, எங்களுக்கு அஜ்ஞானம் ஞானம் போறதே, இது என்ன வித்தியாசமா நடக்கிறது அப்படின்னு பகவான் பல விதமா ஸ்தோத்திரம் பண்றாலாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு பிரார்த்தனையும் பண்றாலும், நீங்க இப்ப பகவானா காட்சி கொடுத்துட்டு இப்ப நீங்க கொஞ்ச மாதிரி குழந்தைய எங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாலும், பகவானும் தன்னுடைய சதுர்புஜ நிஜ ரூபத்தை விட்டுட்டு குழந்தை கண்ணனா அந்த ரூபம் தரிச்சுட்டு அவளுக்கு காட்சி கொடுக்கிறாராம். கொடுத்துட்டு அவர் சொல்றாராம், பகவான் சொல்றாராம், உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா என்ன கொண்டு கோகுலத்துல கொண்டு விட்டுடுங்கோ. கோகுலத்துல நந்தகோபருக்கும் யசோதாமாக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை ரீப்ளேஸ் என்ன கொண்டு அங்க விட்டுட்டு அந்த பெண் குழந்தையை நீங்க இங்க கூட்டின்னு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு க்ஷணத்துல
அந்த ஒரு க்ஷணத்துல வசுதேவர் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. பகவான் என்ன கொண்டு அங்க விட்டுடுங்க அப்படின்னா, கையில விலங்கு இருக்கு, கால்ல விலங்கு இருக்கு, அதை பத்தி ஜெயில் கதவு பூட்டி இருக்கு, வெளில அவ்வளவு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கா, வெளில மழை கொட்டுன்னு கொட்டுறது, மதுரைக்கும் பிருந்தாவன கோகுலத்துக்கும் நடுவுல ஒரு யமுனா நதி ஓடுறது, வெள்ளம் வந்துட்டு இருக்கு, அப்படி கொட்டின்னு இருக்க மழை. இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. வசுதேவர் வந்து பகவானே கிருஷ்ணா இது எப்படிப்பா சாத்தியமாகும், இதெல்லாம் சாத்தியம், வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிந்தனையே போல அவர் வந்து பகவான் சொல்ற ஆக்ஞை பண்ற, என்ன கோகுலத்தை கொண்டு விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவர் கையை தூக்கி குழந்தைய தூக்குறதுக்காக போற கை விலங்கு தானா விடுறது, குழந்தைய தூக்கி நீ எழுந்துக்கிற, கால் விலங்கு தானா விடுறது, நடந்து அந்த ஜெயில் கதவு பக்கத்துல போற, கதவு பூட்டு தானா ஓபன் ஆகி கதவு தானா திறக்கிறது, வெளியில போற கதவு வெளியில இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்படியே நடந்து கோகுலத்துக்கு போறார். இதுதான் 7வது பாட்டுல வர்ணிக்கிறார். கோகுலத்துக்கு எப்படி போறாருன்னு 8வது பாட்டுல வர்ணிக்கிறார். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.